உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரிபாய் அம்மையார். இவங்க மகாத்மா காந்தியடிகளோட துணைவியார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இன்னைக்கு அவங்களோட நினைவு நாளும் கூட. இந்த நாள்ல அவங்கள பத்தின நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ஆதன் ரொம்பவே பெருமையடையுது. கஸ்தூரிபாய் அம்மையார் கணவன் எவ்வழியோ மனைவியும் அவ்வழியே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா காந்திஜியோட எல்லா போராட்டங்களையும் அவர் கூட துணையா நின்னு நிறைய தடவை சிறைக்கும் சென்று வந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில கருப்பர் நிற இனவெறிக்கு எதிரா நிறைய போராட்டங்கள் காந்தியடிகள் செஞ்சிருக்காங்க. அந்த எல்லா போராட்டங்கள்லயும் கஸ்தூரிபாய் அம்மையாரும் பங்கேற்று இருக்காங்க. இந்தியாவிலேயே குஜராத்ல போர்பந்தர் நகர்ல இருக்கிற ரொம்ப பெரிய வணிக குடும்பமான கோகுல்தாஸ் கபாடியா அவங்களோட மகளா பிறந்தாங்க. தன்னுடைய 13வது வயதிலேயே அவங்களோட குடும்ப நண்பரான காந்தியடிகளை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகும் போது இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. தன்னோட கணவர்கிட்ட இருந்துதான் எழுத படிக்க கத்துக்கவும் செஞ்சாங்க. 1888வது வருஷம் காந்தியடிகள் லண்டன்ல மேற்படிப்புக்காக போயிருந்தப்ப அவங்க இந்தியாவிலேயே தங்கிட்டாங்க. இவங்களுக்கு ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ் அப்படின்னு 4 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு லாயரா போனப்போ அவங்க கணவரோடையே இவங்களும் இணைஞ்சு தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் பண்ணிருக்காங்க. அங்க இவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு போராட்டமயமான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். அப்போ தென்னாப்பிரிக்காவில நிறவெறி போராட்டத்துக்கு எதிராக காந்தியடிகள் நிறைய அறப்போராட்டங்களை செஞ்சாரு. அந்த எல்லா அறப்போராட்டங்களையும் கஸ்தூரிபாய் அம்மையாரும் அவங்களுக்கு துணை நின்னாங்க. தென்னாப்பிரிக்காவில இந்திய வம்சாவழி தொழிலாளர்களுக்கு நிறையவே கடுமையான சட்டத்திட்டங்களை அந்நாடு விதிச்சிருந்தது. அதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள்ல காந்திஜி அவர்கள் ஈடுபட்டாரு. அப்படி ஒரு தடவை நடக்கும்போது 1913ஆம் வருடம் அங்க இருக்கிற தென்னாப்பிரிக்க அரசால கிட்டத்தட்ட 3 மாதம் கடுங்காவல் தண்டனை இவங்களுக்கு விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில சுதந்திர போராட்டத்தை காந்தியடிகள் முன்னெடுத்து நடத்திட்டு வந்தாரு. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நிறைய தடவை காந்திஜி கைதாகி சிறைக்கு போயிருந்தப்போ நிறைய அறப்போராட்டங்களை இவங்க தலைமை தாங்கியும் நடத்தியிருக்காங்க. இவங்களோட இறுதி காலகட்டம் 1942ஆம் வருடம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல காந்திஜி போராடிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல காந்தியடிகளோட கஸ்தூரிபாய் அம்மையாரும் கைதானாங்க. அப்போ அஹோகான் அரண்மனையில இவங்கள சிறை வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நுரையீரல் பிரச்சனை இருந்ததுனால அந்த டைம்ல நிறையான சிகிச்சை கொடுத்தும் அவங்கள காப்பாத்த முடியல. இதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி இன்னொரு சந்திப்புல உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மாவதி. வணக்கம்.